ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம செரிப் டைரக்ஷன்ல கேபிஓய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, அமுதவாணன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு வளர்ந்து வர ஒரு வாலிப பையன், அவன் நிறைய உதவிகள் செய்யறான். அவன் என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவன் சம்பாதிக்கிற பணத்தை, அதாவது 90% ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுல தான் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பையன் நடிச்சு ஒரு படம் வெளியாகுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு மன மகிழ்ச்சி தான். அந்த பையன் மென்மேலும் வளர நம்ம சேனல் மூலியமா அந்த பையனுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கிறோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு அடைக்கலம் கொடுத்த அமுதவாணன் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையனை அவ்வளவு சீக்கிரம் ஒரு குடும்பத்துக்குள்ள சேர்த்த மாட்டாங்க. அந்த பையனை நம்பி சேர்த்தி இப்போ அந்த பையன் ஒரு ஹீரோவா நடிச்சு இன்னைக்கு ஒரு படம் வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அந்த பையன். அவரை வாழ்த்துறதுக்கு நிறைய பிரபலங்கள் வந்தாரு, நிறைய கட்சி தலைவர்களோட வந்தாங்க. இன்னும் பார்த்து போனா அவன் அந்த பையனை வெறுக்கிற ஆளு யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். அந்த பையன் நடிச்சு ஒரு படம் வெளியாயிருக்கு. அந்த படத்தை பத்தி நம்ம பார்ப்போம். காந்தி கண்ணாடி. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நானும் பண்றேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஈவெண்ட் வச்சு நடத்தக்கூடிய ஒரு பையன். அது யாருன்னா நம்ம பாலாவோட காதலி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற பசங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈவெண்ட் வச்சு நடத்துவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி டெத் டே, அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் A to Z வச்சு நடத்துற ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு கேபிஒய் பாலா. இப்போ பாத்தீங்கன்னா அது கட் பண்ணா அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு நம்ம பாலாஜி சக்திவேல். அவரோட மனைவி அர்ச்சனா. இவங்களுக்கு குழந்தை கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரமேஷ் கண்ணா அவங்க வீட்டுல வேலை செய்கிற பொண்ணு அர்ச்சனா. இவங்க வாட்ச்மேனா இருப்பாரு பாலாஜி சக்திவேல். இவங்களுக்குள்ள ஒரு ஆசை. ரமேஷ் கண்ணானுடைய 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஈவெண்ட் பாலா நடத்துவாரு. அந்த ஈவெண்ட் நல்லா சந்தோஷமா கலகலப்பா இருக்கும்போது அர்ச்சனா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கும் 60 வயசு ஆயிடுச்சுல, நம்மளும் 60ஆம் கல்யாணம் பண்ணா என்ன, எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே பாலாஜி சக்தியில் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட் நடத்தக்கூடிய, அது பர்டிகுலரா அந்த ரமேஷ் கண்ணாவினுடைய ஈவெண்ட் நடத்தக்கூடிய நல்ல கலகலப்பா போச்சுல, அந்த மாதிரி எனக்கு பண்ணணும், அதை விட கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை அணுகிறாரு. பாலா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்கறாரு. ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஈவெண்ட். பாலாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலா பணம்னா அப்படி ஒரு சேமிக்கணும், ஏதோ ஒரு வகையில் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது பணத்தை சேமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவாரு. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. இவர் இவர்கிட்ட காசு இருக்காது. இவர் பிஎஃப் பணத்தை எல்லாம் எடுத்துருவாரு. எடுத்தோடனே எப்படி பார்த்தாலும் 2.5 லட்சம் தான் இருக்கும். காசு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஜமீன் பரம்பரையில வந்தவர். இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால அந்த ஊர் பக்கம் போகாம இருப்பாரு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அந்த இடத்து மேல கேஸ் போடுறேன்னு சொன்ன உடனே அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய் நான் தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஈவெண்ட்டுக்கு பணம் கொடுக்குற டைம்ல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, டிமானிஸ்ட்ரேஷன் ஆயிடுது பணம். அந்த டைம்ல தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை செலுத்த முடியாம, அதாவது பழைய 1000 ரூபாய் நோட்டுலாம் செல்லாது, 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கல்ல. அப்ப அந்த காலகட்டங்கள்ல தான் அந்த கதை எடுத்திருக்காங்க. அப்படிதான் கதை காட்டப்படுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பணத்தை செலுத்த முடியாம அவங்க என்னென்ன பண்றாங்க, அந்த பணத்துல கமிஷன் வச்சு எப்படியாவது பாதி அடிச்சுடணும் அப்படின்னு ஐடியா பண்ற பாலா இதை ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. பாலாஜி சக்திகள் அதாவது என்ன சொல்றது, ஒரு குடும்ப தலைவனா உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருக்காரு. எந்த குறையும் கிடையாது. படம் ஃபுல்லா வராரு. அது போல அர்ச்சனா அவங்களும் ஓரளவுக்கு நல்லா படம் ஃபுல்லா வர்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாலா தான் இந்த படத்தோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஹீரோ அவர் தான். அதாவது க்ளோஸ் அப்ல இந்த எமோஷனல், அது புது படம் தானே, முதல் படம் தானே, இன்னும் போக போக கத்துக்குவாரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தினுடைய கதை ஒரு ஆவரேஜா இருக்கு. ஒரு மீடியமான ஒரு கதை தான். உள்ளுக்குள்ள டெப்தா போகலவங்க.
அதாவது என்னன்னா, ஓகே கல்யாணம் நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும், இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கா தவிர நம்மளுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ ஏழை மக்கள் வந்து ஒரு 1000-500க்கெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த காசை மாற்ற முடியாம எத்தனை பேர் ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அதெல்லாம் நம்ம ரியலா பார்த்தவங்க. இதுல வந்து அந்த கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, இப்போ வந்து இந்த இந்த மாசம் நடக்கல, அடுத்த மாசம் நடக்க போகுது, அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி கூட போயிருக்கலாம். இந்த படத்தை வந்து கண்டிப்பா நடத்தியே உன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாலாவை பொறுத்த மட்டும் ஒரு ஹீரோவா ஒரு இன்னும் கொஞ்சம் மேல வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல அவ்வளவுக்கா சீன் ஒன்றும் அவருக்கு சரியா அந்த இது வரல. இன்னும் சொல்றதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் படத்துல விஜய் நடிக்கும் போது என்ன ஒரு கமெண்ட் கொடுத்தாங்களோ அந்த கமெண்ட் தான் இதுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் சீனு இன்னும் அவர் வந்து இந்த லவ் டைலாக் லவ் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்தா பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குது. நான் பர்சனலா ஒப்பீனியன் ஒர்க் பண்றேன். இன்னும் போக போக அவர் நல்லா வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் வந்து அது இன்னும் முதல் படம் தானே, அப்போ சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாலா இருந்தாலும் கூட நமிதா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் ஓரளவுக்கு தேடி வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பாலாஜி சக்திவேலு அர்ச்சனா பத்தி பேசவே தேவையில்ல. அமுதவாணனும் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அவர் ரொம்ப கம்மியா பயன்படுத்திருக்காங்க இந்த படத்துல. அது போல மீதி இருக்கிற கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலாவுக்கு இது முதல் படம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு எமோஷனல் டிராமா தான் இந்த படம். வந்து எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா பாலாவுக்கு நிறைய படங்கள் கிடைச்சா தான் நிறைய பேருக்கு ஒரு உதவுவாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படம் நல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க போய் தயவு செய்து தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம்.